செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல குரல்களில் மிமிக்ரி செய்து அசத்தும் மாணவியின் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பூபதி செண்பகம் தம்பதியின் மகள் கவினயா என்பவர் திருக்கழுக்குன்றம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். செல்லப்பிராணிகள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட கவினயா பறவைகள், ஆடு, மாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான விலங்குகளின் சத்தத்தை மிமிக்ரி செய்து அசத்தி வருகிறார். மேலும் சுமார் 33 வகையான குரல்களில் அவர் மிமிக்ரி செய்து அசத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மயில், ஆட்டுக்குட்டி, அதுலயே ஒரு 33 வகைகள் பண்ணேன். எங்களை மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அரசு கொஞ்சம் உதவி செய்யணும். எங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக அரசு கொஞ்சம் துணை நின்றா நல்லா இருக்கும். ஆணாட்டுக்குட்டி பண்றேன். இரட்டை வால் பறவை, மயில், எலி, நாய்க்குட்டி கிடைக்கும் சத்தம். என் பொண்ணு மிமிக்ரி ரொம்ப நல்லா பண்றா. அது எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. வீட்டுல எந்த விலங்கை பார்த்தாலும் அதை அது எப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணுவா. அப்ப பார்க்கும்போது எங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்ம குழந்தை என்ன இவ்வளவு அழகா பண்ணுது அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு முயற்சி பண்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, அந்த அளவுக்கு வசதி இல்லை. எல்லாரும் அந்த குழந்தைய ரொம்ப வாழ்த்தினாங்க. அப்படி வாழ்த்தும் போது நாங்க பெத்தவங்க பண்றோமோ அடுத்தவங்க எங்க குழந்தைய பாராட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஸ்கூல்ல ரொம்ப துணையா இருக்கிறாங்க.